தன்னுடைய முதுகுல குத்தின துரோகிக்கு கூட ஒரு நாளும் கெட்டது நினைக்காத. தனக்கு தப்பு செஞ்சவங்களாவே இருந்தாலும், அவங்க முன்னாடி வந்து மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டா, தன்னுடைய உயிரையும் குடுக்க தயாரா இருப்பாங்க. இதனாலவே நெறைய துரோகிகள் திரும்ப திரும்ப மகர ராசிய ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணட்டுங்க அப்படின்னு மனசளவுல தன்னுடைய அடி மனசுல இருந்து, ஆழ் மனசுல இருந்து கடவுள்கிட்ட வேண்டி தான் இவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளிய வரும். இப்போ ஒண்ணு சொல்றேங்க. மகர ராசிக்காரங்க கிட்ட யாராச்சும் ஒருத்தங்க வாழ்த்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனா மகர ராசி என்னைக்கும் துரோகம் பண்ணி நீங்க வாழணும்னு நினைக்காதீங்க. பாவங்க அவங்க. ஒரு குழந்தை மனம் கொண்டவங்க. குழந்தை கூட தன்னுடைய பிடிக்காத விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனா அத கூட இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. மகரத்த பொறுத்தவரைக்கும் இவங்க குணநலங்கள் இப்படிதான். தாட் பூட்ன்னு பேசுவாங்களே தவிர்த்து மனசளவுல எதுவுமே இவங்களுக்கு நிக்காது. நீங்க செஞ்ச தப்ப கூட இவங்க மறந்துருவாங்க. நீங்களா ஞாபகப்படுத்தினா கூட, "அட பரவாயில்லைங்க விடுங்க." இப்படிதான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சுயநலமற்ற, பொதுநலமா வாழக்கூடிய மகரத்திற்கு, இந்த தலைப்பு பார்த்த உடனே மகர ராசிக்காரங்க யோசிப்பாங்க. யாரு நாங்களா? சிங்கம் மாதிரி சிம்மாசனத்துல அமர போறோங்களா? 10 விஷயம் எங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதியினால நல்லது நடக்க போகுதா? அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்ல. அதனால குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு. 10 விஷயம் நிச்சயமா நடக்க போகுது. அந்த 10 விஷயம் உங்களுக்கு பக்காவா இருக்கிறதுனால தான், அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து சிம்மாசனத்துல அமர போறீங்க. சிம்மாசனத்துல அமர போறீங்கன்னு நான் சொன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா, குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது மகர ராசிக்கு மாற்றத்தை தருது. இப்போ ரிஷப ராசியில பயணம் பண்ணக்கூடிய இந்த குரு பகவான் முன்னாடி நோக்கி நகரும். அது குரு பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்ன பண்றாரு? பின்னோக்கி ரிஷப ராசியிலேயே கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாற்றமாகுறாரு. இதன் காரணமா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து 2025ல பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 4 மாத காலம் மகர ராசிக்காரங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. எல்லா விதங்களையும் நல்லது நடக்க போகுது. நல்ல காலம் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி பாவங்களும் விலகி போகும். இதுதாங்க நாங்க ஜோசியத்துல பேசக்கூடிய விஷயம். அப்படி குரு வந்துட்டு உட்காரக்கூடிய இடத்திற்கு ஒரு பலன். அவர் பார்வைப்படுறதுக்கு ஒரு பலன். அவருடைய நகர்வுக்கு தகுந்த மாரி ஒரு பலன் இருக்கு. ஸோ எல்லா விதங்களையும் சுபகிரகமாக வலம் வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது மகர ராசிக்கு உங்கள மேல தூக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் போட்டு பார்க்கலாமா? மகர ராசிய பொறுத்தவரைக்கும், ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சு. குழந்தை வரம் இல்ல. இல்ல ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. 2வது குழந்தை, 3வது குழந்தைக்கு ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும். ஆனா, அந்த குழந்தை வரம் கிடைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னங்க நல்லதும் சொல்றீங்க, அது கூடவே கொஞ்சம் எச்சரிக்கையா சொல்றீங்க அப்படின்னாக்கா, ஆமாங்க. ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட நான் ரூ. 1,00,00,000 பணம் குடுக்குறேன் அப்படின்னா, பத்திரமா எடுத்துட்டு போன்னு சொல்றது கடமை தானே! அதேதாங்க. நல்லது நடக்க போகுது. அந்த நல்லத கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். மேலும் இந்த குருவோட சேர்த்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானும் சரியாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது. நெனச்சது நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். நீங்க எதிர்பாராதது கூட எல்லாமே நல்லதாவே நடக்கும். முக்கியமா நீங்க ஒரு வரம் வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்கிட்டயா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு தேவைய வந்துட்டு மனசுல நெனைக்கிறீங்க அப்படின்னாக்க, நீங்க அத வெளிப்படையா வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது உங்க கைக்கு வந்து சேரும். அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு யோகமான அமைப்பு, யோகமான காலகட்டம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வது ஒரு விஷயம். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும். பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு இப்படி. அதுவே மாணவர்கள பொறுத்தவரைக்கும், படிப்புல நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும். படிப்புல ரொம்பவே சுட்டியா இருக்க போறீங்க. கெட்டிக்காரரா ஆக போறீங்க. நீங்க நல்லா படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்கிட்ட, பெற்றோர்கிட்ட பாராட்டுகள் உண்டு. சக மாணவர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய காலகட்டம். 3வது விஷயம். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு வியாபாரமும் சரி, தொழில்லயும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில விரிவுபடுத்த போறீங்க. குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் உண்டு. அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப பங்கு கொடுப்பீங்க. அதாவது அவங்க மேல பாசம் அதிகம். அவங்களுடைய வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்கள தியாகம் பண்ணியிருப்பீங்க. அப்படி உங்களுடைய தங்கை மற்றும் அக்காவின் குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்த பிரச்சனைகள் கூட சரி செய்ய போறீங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிடுச்சு இல்லையா? என்னடா இது அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, தங்கச்சியுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய வாழ்க்கை கூட
பெண்களா இருந்தீங்கன்னாக்கா அண்ணாவோட வாழ்க்கை, தம்பியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புடைய வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்ட காலம் மாறப்போகுது. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்னால சரியாக போகுது. அடுத்ததான் 4வது விஷயம். நீங்க ஏற்கனவே பார்த்து வரக்கூடிய வேலையில மே மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் ப்ரமோஷன்னா டீம் லீடர் ஆகுறது, மேனேஜர் ஆகுறது இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகமா இருக்கட்டும், பதவி உயர்வுகள் உண்டு. ஸோ வேலைய பொறுத்தவரைக்கும் சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலகட்டம். சும்மா ராஜா மாரி இருக்க போறீங்க. ராஜா பகதூர் மாரி இருக்க போறீங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். தொழில் ரீதியா உங்க கை ஓங்கி நிக்க போகுது. ஏன்னா, மகரத்த பொறுத்தவரைக்கும் தன்னுடைய உயர்வ மட்டும் பார்க்க மாட்டீங்க. நீங்க உயர்வு அடைஞ்சீங்க அப்டின்னாக்க, குடும்பமும் சரி, நட்பு வட்டாரமும் சரி, உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் சரி, நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனா, அந்த மரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குருவிகள்ல இருந்து, அத நம்பி வாழக்கூடிய மனுஷங்க வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாரி தான். மகர ராசி நல்லா இருந்தீங்க அப்டின்னாக்க, நெறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டு. அடுத்ததா 5வது ஒரு விஷயம். பணத்த சேமிக்க முயற்சி பண்ணுங்க. பணம் தான் பல விதத்துல வருதே அப்படின்னு சொல்லிட்டு, கண்ட மேனிக்கு செலவு பண்ணாதீங்க. செலவுகள்ல கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு பண்ணுங்க. ஆனா, உங்களுக்கு வரக்கூடிய செலவு எல்லாமே சுப செலவுல தான் இருக்கும். மகரம் எப்பவும் வந்துட்டு வீண் செலவு செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் சொல்றேன். வீடு கட்டுறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா கனவு இருந்துச்சு இல்லையா? பழைய வீட்ட புதுப்பிக்கணும். புதுசா வந்துட்டு நிலம் வாங்கி வீடு கட்டணும். சொத்து சேர்க்க பண்ணணும்ன்ற ஆசை இருந்துச்சு இல்லையா? அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அடுத்து 6வது. நிலத்துல ஏற்படுந்த நிலத்தகராறு. அண்ணன் தம்பி பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டீங்க. சோ பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாக போகுது. நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தா, கோர்ட்டு மூலியமாவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு. இல்ல மற்றவர்களால பஞ்சாயத்து மூலியமாவே அந்த சொத்து உங்கள வந்து சேரும். முக்கியமா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. உங்களுக்கு வரக்கூடிய செலவ சுப செலவுகளா மாத்துறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு. வீண் செலவா, விரைய செலவா, இல்ல வந்துட்டு சுப செலவா, நமக்கு சாதகமான செலவா அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்து 7வதா ஒரு விஷயம். சொந்தமா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாய்ப்பு உடனே நடக்கும். ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த மகர ராசிக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. மலையளவு கடனா இருந்தாலும் சரி, ஒத்த பைசா கடன் இல்லாம அந்த கடன கட்டி வெளிய வர போறீங்க. நிலம் வாங்குவீங்க. சொத்து சேர்க்க முன்னாடி சொன்ன மாரி தான் உண்டு. அரசு ரீதியா வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். அரசாங்க வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? பரீட்சை எழுதிட்டு. அரசாங்க வேலை கூட உங்கள தேடி வரும். வேலை ரீதியா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்துகிட்டே இருக்குங்க. நீங்க வந்து தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து 8வது விஷயம். உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் தலைவலி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? எப்ப பார்த்தாலும் தலைவலி, தலைவலின்னு சொல்லிட்டு, அந்த தலைவலி பிரச்சனை குறையுங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்க. மகர ராசிக்கு சேர்ந்தவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னாக்கா, அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த நிலை இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? முக்கியமா நம்ம குழந்தைகளுக்காக வரன் பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம களத்துல இறங்கி தான் தேடி பார்க்கணும். அடுத்து குடும்ப உறவுல இருந்த சிக்கல்கள் சரியாக போகுது. கணவன் மனைவி உறவுல இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க உங்க பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அதே மாதிரி உங்க செயல்பாடுகள்ல அவசரம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் சரி, யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அதுல இறங்கணும். முடிவு எடுக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு பலவிதமான அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். அடுத்து 9வது விஷயம். மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அரசியல் ஈடுபட்டிருக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும். கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே உங்க பதவிகள் தேடி வரும். மேலிடத்துலயும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரும். கவனக்குறைவா செயல்பட்டுட்டீங்க, தேவையில்லாத வாக்கு குடுத்துட்டீங்க, தேவையில்லாத வார்த்தைகள விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த பதவிகள் காலியாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னம்மா முன்னதான் பதவி தேடி வரும்ன்னு சொன்னேன். இப்ப இப்படி சொல்ற அப்படின்னாக்க, ஏங்க நல்ல காலத்துல தான் கவனமா இருக்கணும். நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கு, காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாட் போட்டுன்னு குதிச்சுட்டு கிடந்தா, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து எனக்கு எந்த விதத்துலயும் எனக்கு கண்டம் இல்ல. எல்லா விதத்துலயும் எனக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. எனக்கு நல்ல காலம்னு சொல்லிட்டு, நானே போய் ஆத்துல குதிச்சேன் எப்படிங்க? நீச்சல் தெரிஞ்சா பரவால்ல. நீச்சல் தெரியாட்டி நான் போய் ஆத்துல குதிச்சா, எனக்கு தான் கால நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சா என்ன ஆகுவேன்? அடிச்சுட்டு போயிடுவேன் இல்லையா? சோ எப்பவுமே கவனம்ங்கிறது முக்கியம் இல்லையா? சோ அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பல விதமான சாதனை புரியக்கூடியவங்க நீங்க தான். ஆல்ரெடி பொறாம, பொச்சரிப்புல தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கூட இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க இல்லங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அவங்க எப்ப நீங்க வந்து அசருவீங்க, உங்கள காலி பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால தான் அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் கவனமா இருங்க. அடுத்து 10வது விஷயம்.
மகர ராசியை பொறுத்தவரைக்கும் 2வது, 3வது குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறப்புல மட்டும் கொஞ்சம் வந்துட்டு கவனமா இருங்க. ஏன்னா, அதுல சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை வரம் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது? பெரிய விஷயம் இல்லையா? அதுல கவனமா தானே இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாரி தான். கோடி ரூபாய் கையில நம்ம இருந்தாலும் அத பத்திரமா எடுத்துட்டு போனா தானே நம்ம பணக்காரங்க. நான் தான் என் கையில பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பெப்பர் பேன்னு போனாக்கா போற போக்குல எவன் வேணா அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, வடபழனி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அடுத்தடுத்து உங்கள தேடி வரும். முருகன் மட்டும் தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு துணைங்க. குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகள் செவ்வரளி மாலை இட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய, வந்த கஷ்டங்களுக்கும் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் அவர் பொறுப்பேற்பார். வியாழக்கிழமைகள்ல குரு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, நல்லதுக்கு மட்டுமே இவர் பொறுப்பேற்பார். சோ தடைகளுக்கு அவரு, நல்லதுக்கு இவரு. எல்லா விதங்களையும் மகர ராசிக்கு 10 விஷயங்கள் பக்காவா இருக்கிறதுனால, நீங்க ஜம்முன்னு இருக்க போறீங்க. அடுத்து வரக்கூடிய 4 மாத காலம் சிம்மாசனத்துல மட்டும் இல்லைங்க. சிகரம் தொடர்றதுக்கும் மகர ராசிக்காரங்க தயாரா இருந்துக்கோங்க. எல்லா விதங்களையும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.